அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நாம் எப்பயுமே ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இருக்கோம். இந்த பின்தங்கிய நிலையிலிருந்து நாம் ஒரு வெற்றி பாதையை நோக்கி வருவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போ பொருளாதார நிலையில் மாற்றம் அடையணும் அப்படிங்கும்போது நம்ம சில நடைமுறை ஒழுக்கங்களை கடைப்பிடித்தான். அப்போ நடைமுறை ஒழுக்கங்களை கடைப்பிடித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால், இப்போ நம்மளுடைய லக்கணம் உங்களுடைய லக்கணம் எப்பயுமே நீங்கள் பிறந்த லக்கணத்தை நீங்கள் மாற்றிக்கிட முடியாது. 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் தான் இருக்குது. ஆனால் உண்மையில் இன்னொரு விஷயத்தை நம்ம மறந்துட்டோம். ஒவ்வொரு வருடமும் என்ன சொன்னாலும் நம்மளுடைய லக்கணாதிபதி இருக்கிறார் இல்லையா. இப்போ உங்களுடைய லக்கணம் மேச லக்கணம்னா, அந்த லக்கணம் 2வது வருஷம் நீங்கள் முதல்ல பிறந்த லக்கண புள்ளி எதுவோ, இப்போ மேச லக்கணத்தில் அசுபதி, மேச லக்கணத்தில் அசுபதி 1ஆம் பாதத்தில் போய் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா, அது ஒரு வயது வரை என்ன சொல்லலாம்னா, அந்த 9 பாதத்தை 9 பாதத்தில் அது மூவ் ஆகிட்டே வரும். அந்த 9 பாதத்திலையும் ஒவ்வொரு பாதத்திலும் என்ன சொன்னால் 40 நாள், 94 36 360 நாள் அந்த கட்டத்தில் அந்த லக்கணம். 2வது வயசில் என்ன சொல்லலாம்னா, அந்த லக்கண புள்ளி என்பது என்ன சொல்லலாம்னா, கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நிற்கும். இது லக்கணம் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய லக்கணம் மேசமாக இருந்தால், அது மூவிங் என்பது உங்களுடைய லக்கணத்தை லக்கண புள்ளியை அந்த லக்கணம் திரும்ப தொடுவதற்கு 12 வருஷம், 12 வயசாயிரும். 12 வயசு 12 வயதுக்கு ஒருக்க தான் 12, 24, 36, 48, 60, 72, 84 இப்படி தான் போகும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்மளுடைய லக்கணம் எந்த இடத்துல நிற்கி அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இது நம்ம தெளிவாக விவரமாக ஒரு சின்ன இதாக மட்டும் விட்டுட்டோம். சில நேரங்களில் பொருளாதார வீழ்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்கும். அப்போ பொருளாதார வீழ்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது, வருடம் ஒரு முறை உங்களுடைய லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த லக்கண புள்ளி ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு கட்டத்தில் நிற்கும். ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக நிற்கும். இது உண்மையா என்று சொன்னால் கண்டிப்பாக உண்மை. இப்போ இதே மேசத்தில் என்ன சொன்னான்னா 6வது புள்ளியில் நிற்குன்னு வைங்க ஒரு பெண். இது லக்கணத்தை லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் 6வது புள்ளி என்பது என்ன சொன்னால் பரணி 2. அப்போ 2வது வருஷத்தில் என்ன சொல்கிறான்னா அது எங்கே நிற்கும் அப்படின்னா, ரிஷபத்தில் என்ன சொன்னான்னா 6வது புள்ளி. ரிஷபத்தில் 6வது புள்ளி அப்படின்னு சொல்லி வரும்போது ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நிற்கும். இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக கணக்கெடுக்கணும். அப்போ நீங்கள் பிறந்த காலத்தில் இருந்து இப்போ நம்மளுடைய லக்கண புள்ளி எங்கே நிற்கிறது, நிற்கிறது அந்த லக்கண புள்ளி ஒரு வருடம் அந்த கட்டத்தில் நிற்கும். அந்த கட்டத்தில் இருந்து என்ன சொன்னால் மூவ் ஆகி அதே கட்டத்திலேருந்து மூவ் ஆகி நமக்கு என்ன சொல்லலாம்னா, அடுத்த அந்த ஆரம்பத்தில் எந்த புள்ளியில் இருந்ததோ அதே புள்ளிக்கு என்ன சொல்லலாம்னா கரெக்டாக வரும்போது என்ன செய்யணும்னா அடுத்த வயது பிறக்கும். இது ஜோதிடத்தில் பழங்காலத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, ப்ரெசன்ட் ஸ்டேஜ் கோச்சாரத்தெல்லாம் பார்க்குறோம். கோச்சாரம் என்பது ப்ரெசன்ட் ஸ்டேஜ். அந்த கோச்சாரம் என்பதை என்ன சொல்லலாம், ப்ரெசன்ட் ஸ்டேஜில் பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்மளுடைய லக்கண புள்ளி இப்போ எங்கே உட்கார்ந்துருக்கு, நம்மளுடைய லக்கண புள்ளி இப்போ எங்கே உட்கார்ந்துருக்கு
அப்படின்னு சொல்லி வரும்போது, இவருக்கு பணத்தட்டுப்பாடு ஏன் வருகிறது? பணம் சார்ந்த விஷயத்தில் ஏன் பிரச்சனை வருகிறது என்பது இப்போ நம்மளுடைய வயதுக்கு நம்மளுடைய லக்கண புள்ளி எங்கே வந்து உட்காந்துருது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கெடுக்கணும். கணக்கு எடுத்தால் தான் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, இப்போ இருக்கிற இந்த 1 வருட காலம் நம்ம தனம் சார்ந்த விஷயத்திற்கு யாரை கும்பிடணும்? தனம் சார்ந்த விஷயத்துக்கு யாரை கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொன்னால் அடிப்படை பேசிக் என்பது நீங்கள் மேச லக்கணத்தில் போய் பிறந்தாலும் உங்களுடைய 2ஆம் இடம் வந்து ரிஷபம் தான். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆனால் லக்கணம் மூவிங்க வந்து என்ன சொன்னான்னா, வருடம் ஒரு முறை ஒரு கட்டத்தில் போய் வந்து அந்த 9 பாதம் ஒரு எந்த இடத்துல நிற்கிறதோ அதில் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ மேச லக்கணம் 1ஆம் பாதத்தில் போய் மேசலத்தில் வந்து 1ஆம் பாதத்தில் உட்காந்தா தான் அடுத்த வருஷம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் உட்காந்து கடைசி வரைக்கும் அது முடிவரைக்கு போகும். அப்போ அந்த சின்ன சேஞ்சை வந்து ஒரு இலகுவான இது ஒரு வித்தை தான். அப்போ ஒவ்வொரு பாதத்திலும் 40 நாள் நிற்கும். ஒரு கட்டத்தை விட்டு மாறிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ ஒரு பாதியில் வந்து என்ன சொன்னேன், எல்லாருக்கும் ஒரே இது மேசலக்கணம் 1ஆம் பாதத்திலே வந்து நிற்கிறதுக்கோ அது சாத்தியக்கூறுகளே 100% கிடையவே கிடையாது. அப்போ இப்போ ஒரு லக்கணத்தின் வந்து கடைசி புள்ளியில் வந்து அவர் உயிர் லக்கணம் உட்கார்ந்துருக்குன்னு வைங்க. அப்போ அந்த லக்கணத்தில் 40 நாள் மட்டும் அவர் உட்கார்ந்துருப்பார். 40 நாள் உட்கார்ந்துருப்பார். 40 நாளைக்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா, மற்ற 8 பாதங்கள் வந்து அடுத்த அது லக்கணம் மாறிவிடும். அப்போ அந்த லக்கணத்திலே வந்து அவர் அந்த 8 புள்ளிகள் வந்து என்ன சொன்னால் அதிலேயே தான் இருப்பார். 8 புள்ளிகள் இப்படி இப்போ ஒருத்தர் விசாக நட்சத்திரம் வந்து 3ஆம் பாதத்திலே பிறந்திருக்காங்க. துலாம் லக்கணம் அப்படின்னு சொன்னால், அவர் பிறந்து 40 நாள் மட்டும் என்ன சொன்னால் விசாக நட்சத்திரம் 40 நாள். 40 நாளுங்கும்போது அந்த கட்டத்தை விட்டு அவர் வந்து என்ன சொன்னார்னா, 40 நாள் கழித்து அந்த புள்ளி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு போகும். அப்போ என்ன சொல்கிறான்னா, அவருடைய லக்கணம் வந்து என்ன சொன்னான்னா, அதே விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் பிறந்திருக்கிறார். 40 நாள் மட்டும் துலா லக்கணத்தில் இருந்திருக்கும். அதற்கடுத்து அவருடைய லக்கணம் வந்து என்ன சொன்னான்னா, விருச்சிகத்துக்கு போயிடும். அப்போ விருச்சிகத்திலிருந்து என்ன சொல்கிறான்னா, விசாக நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதம் முடிகிற வரைக்கும் என்ன சொல்கிறான்னா, என்னாங்க 320 நாள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவருடைய லக்கணம் வந்து எப்படி இருக்கும்னா விருச்சிக லக்கணமாக தான் இருக்கும். அப்போ அவர் அந்த விருச்சிக லக்கணமாக இருக்கிற காரணத்தினால அவர் 2ஆம் பாவம் என்பது எதுவாக வரும் அப்படின்னா தனுசு தான் வரும். அந்த தனுசுக்குண்டான குரு பகவானை வந்து நாம் வந்து கரெக்டாக வழிபாடு பண்ணணும். அந்த தனுசுக்குண்டான குரு பகவானை நாம் வழிபாடு பண்ண என்ன சொல்லலாம்னா, நமக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா தனம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீரும். இது 1 வருடத்திற்கு ஒருக்க வந்து மாறிக்கொண்டு தான் இருக்கும். இதை வந்து என்ன எப்பயுமே ஒரு கணக்கெடுத்துக்கிடுங்க. ஒரு பாதத்தில் வந்து என்ன சொன்னால் 40 நாள் அந்த லக்கணம் நிற்கும். ஃபுல்லாக இருந்துட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. அதில் எவ்வளோ நாள் இருக்கிறது, அதில் எத்தனை புள்ளிகளில் வந்து அது மூவ் ஆகுது. இப்போ இதே வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2ஆவது புள்ளியில் இருக்குது அப்படின்னா வந்து என்ன சொல்கிறேன்னா, 2ஆவது புள்ளியில் 320 நாள் அங்கே இருக்கும். 320 நாள் இருக்கும். அந்த லக்கணமாகவே இப்போ வச்சுக்கலாம். 2ஆம் பாவம் வந்து இப்போ மேசத்தில் வந்து 320 நாள் இருந்துட்டு கடைசி 40 நாள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ரிஷபத்துக்கு போகும்போது லக்கணம் மாறிவிடும். நம்ம கேரக்டரே மாறும். அப்போ ஒரு வருடத்திற்குள் வந்து நம்மளுடைய லக்கண புள்ளி ஒவ்வொரு பாதத்திலும் 40 நாள் 94, 36, 360 நாள் வந்து மூவ் ஆகிக்கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இருந்தது என்று ஒரே கட்டத்துக்குள் வந்து நம்மளுடைய விதி அமைப்பு இருந்தது என்று சொன்னால் அந்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு உண்டான தனஸ்தானாதிபதியை நீங்கள் வணங்குங்கள். 100% என்ன சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். கண்டிப்பாக வணங்கித்தான் ஆகணும். அப்போ இதை வந்து ஒரு கணக்கு, இந்த கணக்கை வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து கொஞ்சம் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொண்டு, ஏன்னா சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்து, அந்த போராட்டங்களில் இருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இப்போ யார்? தனஸ்தானாதிபதி இப்போ யார்? உங்களுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் இருக்கிற தனஸ்தானாதிபதி கண்டிப்பாக அது தாய். அது ஆரம்ப ஸ்டெம் செல்ஸ். அந்த ஆரம்ப ஸ்டெம் செல்ஸ் வந்து உண்மைதான்.
அதிலிருந்து அது மூவாகி 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 வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 40 நாள் ஒரே கட்டத்துக்குள் இருந்தால் ஒரே கட்டத்துக்குள்ளே வந்து அது இருக்கும். சில பேருக்கு கிடைக்கும். அது சில பேருக்கு கிடைக்கும். எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா லக்கணத்தின் கடைசி புள்ளியில் உட்காந்துருக்கும். அப்போ லக்கணத்துக்கு கடைசி புள்ளியில் உட்காந்துருக்கும்போது நம்ம அதை கணக்கு பார்த்து என்ன சொன்னோன்னா ஒரு வயது பிறந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து என்ன சொன்னால் வயது வந்து பிறந்திருக்குது என்று அந்த கடைசி புள்ளியில் 40 நாள் தான் இருக்கும். 40 நாளைக்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா அடுத்த கட்டத்திற்கு வந்து நம்மளுடைய லக்கணம் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆன பிறகு அதில் 8 புள்ளிகளில் வந்து 8 கால்களில் வந்து என்னாங்க 32 நாள் நிற்கும். அந்த 320 நாள் நிற்கின்ற காலத்தில் நம்மளுடைய லக்கணம் வந்து நமக்கு வந்து இந்த வருடத்தின் பிறப்பின்படி 40 நாள் ஒரு கட்டத்தில் இருந்து 320 நாள் இன்னொரு கட்டத்தில் இருக்கும்போது அந்த 320 நாள் 40 நாளைக்கு நின்ற கட்டத்துக்கு 2வது தனஸ்தானாதிபதியாகவும் அந்த இங்கே இருக்கிற லக்கணாதிபதி அடுத்த கட்டத்துக்கு போன பிறகு என்ன சொல்கிறான்னா வந்து அதிலிருந்து அந்த கட்டத்துக்கு 2வது கட்டம் தான் நம்மளுடைய தனஸ்தானாதிபதியாக வருவார். இதை கணக்கில் எடுத்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணம் இப்போ எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சுக்கிடுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான இலகுவான விஷயந்தான். உங்களுடைய பிறப்பில் இருந்து பிறப்பு உயிர் புள்ளி எங்கே அந்த லக்கணம் உட்கார்ந்துருக்கிறதோ அதில் வந்து என்ன சார் அது எத்தனாவது புள்ளியில் 9 புள்ளியில் ஒரு புள்ளியில் தான் உட்காந்துருக்க போகுது. அதில் வந்து என்ன சார் 40 நாள் கணக்கு பண்ணி அதில் 5ஆம் பாதத்தில் உட்காந்தா 5, 6, 7, 8, 9 ஐநாங் 20 200 நாள் அந்த கட்டத்தில் உட்காந்துருப்பார். அதான் உங்களுடைய லக்கணம். அதுக்கு 2வது இடம் தான் உங்களுடைய தனஸ்தானம். அந்த 200 நாளைக்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற என்ன சொல்கிறான்னா வந்து 4 பாதம் இருக்குது. 4 16 அதில் 160 நாள் வந்து உங்களுடைய லக்கணம் வந்து என்ன சொன்னால் அதிலே தான் அடுத்த கட்டத்தில் பாவிக்கும் போது அதற்கு அடுத்த கட்டம் தான் உங்களுடைய தனஸ்தான ரீதியாக வருவார். இப்படி இதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு தெரியாமல் தான் இந்த போராட்டத்தை போராடி கொண்டு இருக்கிறோம். அதனால் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். பார்த்துட்டு அந்த கட்டத்திற்கு உண்டான நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். மேசம்னா யாரை வணங்கணும்? முருகனை வணங்கணும். ரிஷபம்னா மகாலட்சுமி. மிதுனம்னா வந்து என்ன சொன்னோன்னா புதன். கடகம்னா வந்து ஒரு நல்ல அம்மன், அமைதியான அம்மன். சிம்மம்னா என்ன சொல்கிறான்னா சிவன். கன்னினா வந்து என்ன சொன்ன பெருமாள். துலாம்னா வந்து என்ன சொல்கிறான்னா இது வந்து யார்? மகாலட்சுமி. விருச்சிகன்னா இந்த ரேசியாக தான். இதில் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த கட்டத்தில் இருக்கின்ற கிரகத்திற்கு உண்டான தெய்வங்கள் தான். இவங்களை போய் வந்து நீங்கள் மாற்றி எல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சூரியன்னா சிவன் தான். சனினா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காலபைரவர் தான். அவருடைய குருவை வந்து வழிபாடு பண்ணிக்கிடலாம். சனிக்கு வந்து காலபைரவர் தான் அல்லது சனீஸ்வர பகவான் தான். குருவுக்கு என்ன சொல்கிறான்னா சித்தர் வழிபாடுகளும் இந்த வழிபாடு பண்ணலாம். எந்த வழிபாடு பண்ணலாம்? இது தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம், சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம். அதிலெல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது. அப்போ வந்து எப்பயுமே நம்ம வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மை வந்து ஒரு மூவிங் என்பது நம்ம எப்படி மூவ் ஆகிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய லக்கணங்கள் மூவ் ஆகி கொண்டு தான் இருக்கிறது. இதில் எந்த வித மாற்றமே கிடையாது. இதை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கொள்ளுங்கள். கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் சிந்தனா சக்தி உள்ள விஷயந்தான். கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது வந்து இலகுவாயிரும். நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த பொருளாதார மேம்பாட்டுக்கு என்ன செய்யணும்னா எப்பயுமே உங்கள் உள்ளங்கை சுத்தமாகும். உள்ளங்கை ரொம்ப சுத்தமாக இருக்கும். உள்ளங்கை சுத்தமாக இருக்குன்னா உள்ளங்கையில் தயவு செய்து மருதாணி வையுங்கள். உள்ளங்கையில் மருதாணி வையுங்கள். அது வந்து நீங்கள் வந்து அரைச்சி வைக்கிற மருதாணியாக இருக்கணும். வைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக செல்வாக்கு உள்ளவராக இருப்பீர்கள். உள்ளங்காலை வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வெந்நீர் வச்சு நல்லா வந்து கழுவி தொடச்சிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சி உள்ளங்காலில் நல்லா தேங்காய் எண்ணெய் போடுங்க. நீங்கள் சாப்பிடுகின்ற தட்டை வந்து நீங்கள் கழுவி வையுங்கள். இது ஒரு நல்லது. 2வது உங்கள் செருப்பை நீங்களே கழுவுங்க. இதெல்லாம் உங்களை என்ன செய்யும்? தொழில் சார்ந்த விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயத்தில், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் மேன்மை அடைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதை வந்து நடைமுறைப்படுத்துங்க. இது ரொம்ப சிம்பிளானது. இப்போ நான் சொன்ன இந்த ஜோதிட விதியெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும்.
அப்போ ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது, நம்ம வருடா வருடம் நம்மளுடைய லக்கணம் எந்த கட்டத்தில் வந்து மூவ் ஆகி கொண்டிருக்கிறது. 12 வருஷத்துக்கு தான் உங்களுடைய பிறந்த இடத்த வந்து தொடும். 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் அந்த 12 வருஷம் வந்து இப்போ மேசத்தில் போய் பிறந்திருக்கீங்கன்னா, மேசத்திலேருந்து கரெக்டாக மீனம் முடிஞ்சு, மேசத்தில் வந்து எத்தனாவது புள்ளியில் வந்து லக்கணம் அந்த பிறப்பு வருதோ, அன்னைக்கு தான் 12 வயசு முடிஞ்சு 13வது வயசு பிறக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறேன்னா 24, 36 இப்படியே கொண்டு போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இதை கணக்கு வச்சு, அதற்கு தக்கன நம்முடைய 2ஆம் பாவம் இது. அப்போ யாரை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீட் பண்ணிக்கிடுங்க. நடைமுறை ஒழுக்கங்கள் என்பதில் உள்ளங்கையில் வந்து நன்றாக சுத்தமாக வைத்திருங்கள். மருதாணி போடுங்கள். உள்ளங்காலை நன்றாக சுத்தமாக தேய்த்து சுத்தமாக வைத்திருங்கள். இரவில் படுக்கும்போது நல்லா தேய்ச்சி துடைச்சிட்டு உள்ளங்காலில் கொஞ்சம் நல்லா தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ட தட்டை நீங்கள் கழுவுங்கள். உங்களுடைய செருப்பை நீங்கள் கழுவி வையுங்கள். கண்டிப்பாக பொருளாதாரம் உயரும். இது எல்லாரும் கடைபிடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக செயல்படுத்தி பாருங்கள். வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.